வணக்கம் உறவுகளே! மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலிட்டு பெருமகிழ்வு அடைகின்றோம். குறிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு பதிவுகள் மட்டுமன்றி, இதை பொதுநல அமைப்புகள், எங்களுடைய உள்ளூர் அரசியல்வாதிகள், உள்ளூர் உள்ளூரை பிரதிநிதிப்படுத்துகின்ற மாநகர சபை, நகராட்சி சபை அங்கத்தவர்கள், பொதுமக்கள் என்று எல்லோரும் இதில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை தொடங்குகின்றேன். யாழ்ப்பாணத்தில் அண்மையிலே நடைபெற்ற ஒரு பெரும் துயர சம்பவம் ஒரு கோயிலிலே நடைபெற்றிருக்கின்றது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் கண்களிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சம்பவமானது பெருந்துயரத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். சைவர்களாகிய நாங்கள் கோயிலுக்கு போகின்றோம், இறைவனை வழிபடுகின்றோம், தேவைதான். ஆடம்பரங்கள் என்று வரும்போதுதான் அங்கே எங்களை பற்றி மற்றவர்கள் நையாண்டி செய்கிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏட்டிக்கு போட்டியாக இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பல கோயில்களிலே திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. அதற்கு ஒரு காரணம் வெளிநாட்டு பணம். வெளிநாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவன் செய்த திருவிழாவை விட தன்னுடைய திருவிழா சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஏட்டுக்கு போட்டியாக பல நிகழ்வுகளை நடத்துகின்றார். இதனால் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் மட்டுமன்றி பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். அங்கே நடைபெறுகின்ற ஒளி ஒளி அமைப்பின் துரித கதியில் மக்களை அது பாதிப்படைய செய்கின்றது. தற்சமயம் படிக்கும் மாணவர்களுக்கு கூட பல துன்பங்களை விளைவிக்கக்கூடிய இவ்வகையான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டியது மக்களாகிய நீங்களும் பொது அமைப்புகளும் என்பதில் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் இப்பொழுது நல்லூர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நல்லூர் திருவிழா துவங்குவதற்கு முதலே யாழ்ப்பாணம் மாநகர சபை ஒரு கடுமையான சட்டம் என்று சொல்லக்கூடாது, அது ஒரு நல்லதொரு நிகழ்வாக அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, கோயில் உள்ள சூழலை சுற்றி இன்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும், ஒரு ஒரு வளமையான சட்ட நடவடிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அது வரவேற்கத்தக்கது. அதே போலே யாழ்ப்பாணம் சரி, எங்களுடைய தமிழர் பகுதி எங்கும் உள்ள மாநகராட்சி மன்றம், உள்ளூர் சபை, பட்டண சபை என்று சொல்லப்படுகின்ற எல்லா சபை அங்கத்தவர்களும் சேர்ந்து இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். உங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கின்ற கோயில்களை உங்கள் கண்காணிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோயில் திருவிழா காலங்களிலே இன்ன விடயங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டாய நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும். இது செய்வதன் மூலம் மக்கள் பாதிக்கப்படுவதை நிறுத்த முடியும். சில வேளையிலே உங்கள் சபையில் உள்ள அரசியல்வாதிகள் இதை செய்தால் நாளைக்கு எங்களுக்கு வாக்கு கிடைக்காது, எங்களை இவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் கொண்டு செயற்படாதீர்கள். தயவு செய்து இதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு உங்கள் மாநகர சபையோ, நகராட்சி சபையோ, பட்டண சபைகளிலே நல்லூர் திருவிழா காலங்களிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சட்டங்களை
உங்கள் சபைக்குள் உள்ள அனைத்து கோயில்களிலும் இதை கொண்டு வர முயற்சிக்குங்கள். மக்களின் மக்களை பாதிப்பிலிருந்து விடுபடச் செய்யுங்கள். கூடுதலான திருவிழா கழகங்கள் மாணவர்களுக்கான பரீட்சை நேரங்களிலே நடைபெறுகின்றது. அதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது யாவரும் அறிந்தது. இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு கட்டாயம் தேச வளமைச் சட்டத்தை நீங்கள் இதை தேச வளமைச் சட்டமாக்கி உங்கள் கோயில்களிலே என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் ஒரு சட்ட வளமையாக கொண்டு வர வேண்டும். ஆணையை கொண்டு வாரது வடபகுதின தென்பகுதியில் உள்ள மயிலாட்டம் குயிலாட்டம் என்றும் இந்தியாவில் உள்ள மேளங்கள் எங்கள் கோயில்களிலே இப்பொழுது நாதேஸ்வர வாசிப்புகள் குறைந்து விட்டன. கோயில்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் செய்கின்ற பொது நிகழ்வுகள் கூட எங்கள் நாதேஸ்வர வாத்தியங்கள் குறைவாகி இப்பொழுது மேலோங்குகின்றது இந்த இந்திய கலைஞர்களின் ஆக்கிரமிப்பு. அவர்களை நீங்கள் கூப்பிட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டுக்களையும் நீங்கள் முன்னிறுத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. தயவு செய்து இப்படியான ஒரு கைங்காரியங்களிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள். பாருங்கள், என்று பரீட்சைக்கு தோற்றிய பல மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றது. உண்மையிலேயே இப்படியான கொண்டாட்டங்கள் தேவைதானா? இறைவனை வழிபடுங்கள். மனதுக்கு நிம்மதி தருவதற்குத்தான் இறைவனிடம் போகின்றோம். அங்கு எங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படும் வகையில் அந்த இறைவன் எங்களை ஆட்கொள்ள மாட்டான். நீங்கள் செய்யுங்கள் என்று என் இறைவனும் சொல்ல மாட்டான். உங்கள் உங்கள் வாழ்வின் தராதரத்தை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யும் இந்த கொண்டாட்டங்கள் மற்றவர்களை பாதிக்காமல் இருக்க வேண்டும். உண்மையிலேயே திருவிழா நடத்தினோமாம், அதிலெல்லாம் இப்படியான களியாட்டு வைபவங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்பது ஒரு பெரிய கேள்விதான். தயவுசெய்து மக்களே, அரசியல்வாதிகளே, பொது அமைப்புகளே இதை புரிந்து கொண்டு இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டாவது இனியாவது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களின் கருத்தாகும். தயவுசெய்து இதை மனதில் கொண்டு நீங்கள் இந்த இனி வருங்காலங்களில் இப்படியான ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய தமிழ் மக்களினுடைய கடமையாகும். மக்களை சிந்தியுங்கள், சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள். எங்கள் சமயம் மக்களை துன்புறுத்தாத ஒரு சமயம். எங்கள் சமய ஒழுக்கங்களுக்கு ஏற்ப உங்கள் நிகழ்வுகளை நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதில் யாராவது இந்த காணொலி வாயிலாக உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. தயவு செய்து மீண்டும் ஒரு முறை மக்களும் பொதுமக்களும் நகராட்சி மன்றங்களும் மாநகராட்சி மன்றங்களும் ஏன் அந்த மாநகராட்சி மன்றங்களிலே பங்கு கொள்கின்ற அரசியல்வாதிகளும் இதை கருத்தில் கொண்டு இனியும் அப்படியான ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நேசன். நன்றி அன்பர்களே. எப்பொழுதும் சுகமாக இருக்க உங்களை வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.